சிஎஸ்கேவில் ஆண்ட்ரே ரசல் தான் எடுக்க முடியாது. பட் கேமரன் கிரீன் டு சிஎஸ்கே கன்ஃபார்மா? டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும். சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ஆப்ஷனில் கேமரன் கிரீனுக்காக அடிச்சிக்க போகிறாங்க. பட் சான்சஸ் சிஎஸ்கேக்கு தான் அதிகமாக இருக்குது கேமரன் கிரீன் எடுத்துன்னு வரதுக்கு. எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன், இதை பற்றி இந்த விட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கை சிஎஸ்கே பத்திரனாக்காக கேகேஆர் போட்ட ட்ராப்பில் மாட்டின்னு இருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய ஹிண்ட்டை கிரிப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பத்திரனா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணது லாஸ்ட் மூமெண்ட்டில் அது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ESPN கிரிக்கெட் இன்ஃபோ கிரிப்பர்ஸுமே இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே ரசலை சிஎஸ்கே ஆப்ஷனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அண்ட் ரசலை கேகேஆர் ரிலீஸ் பண்ணது லாஸ்ட் மூமெண்ட்டில் அது பத்திரனாவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அது தெரியல அந்த கோஇன்சிடென்ஸ். பட் இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்திருக்காமா. ஓகே ப்ரோ, இப்போ சிஎஸ்கே ரசலை வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரசல் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. இனிமேல் ஒரு IPL ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ சிஎஸ்கே கேகேஆர் போட்ட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சிஎஸ்கே பத்திரனாவா பைபேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேஸ் இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்பர்ஸ் இதை அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. லைக் பத்திரனா லைக்லி டு பி இன் கேகேஆர் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் கேகேஆர் செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா பத்திரனாவை அவங்க டீமில் எடுத்துன்னு வரத்துக்கு. அண்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா பத்திரனாவுமே கேகேஆரோட போலிங் யூனிட்டுக்கு செட் ஆகுறாரு. அண்ட் அங்கே DJ Bravo இருக்கிறாரு. அண்ட் கண்டிப்பாக பத்திரனாவை எடுத்துன்னு வரதுக்கு அவங்க ஃபுல் இன்ட்ரெஸ்டடாக இருக்க தான் போகிறாங்க. அண்ட் பத்திரனாவை ரிலீஸ் பண்ண உடனே கேகேஆர் பார்த்தீங்கன்னா பத்திரனா கூட ஒரு லாங் மீட்டிங்கில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் உங்களை நாங்கள் பீட் பண்ணலாமா, நீங்கள் ஹாப்பியாக எங்கள் டீமில் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம். ஸோ இப்போது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிரிப்பர்ஸும் சொல்லிட்டாங்க லைக் பத்திரனாக்கு ஆல் அவுட் போக போகிறாங்க கேகேஆர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சிஎஸ்கேல பத்திரனாவை பைபேக் பண்ண முடியாது அப்படின்னா 50-50 தான் கைஸ். பத்திரனா கண்டிப்பாக எக்கச்சக்க பிரைஸுக்கு போக போகிறாரு. சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் மாஞ்சிக்க போகிறாங்க இந்த பிட்டிங் ஓவர்லையுமே. ஆக்சுவலாக கைஸ் சிஎஸ்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு 13 crores பர்ஸில் ஆட் ஆகுது. பட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா எடுக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் சிஎஸ்கேவுமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பத்திரனாக்கு கண்டிப்பாக சிஎஸ்கேவுமே போவாங்க. அண்ட் சான்சஸுமே இருக்குது கைஸ் லைக் பத்திரனாவை சிஎஸ்கே பைபேக் பண்ணுறது. பட் கைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பத்திரனாவை பைபேக் பண்ணி ஆகணும். இமேஜின் கைஸ் 2023 பத்திரனா ஒன்ஸ் வந்துட்டார் அப்படின்னா இஸ் அன்பீட்டபிள் கைஸ். அவருக்கு 13 crores இல்லை 15-17 crores கொடுத்தாலுமே ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பத்திரனா கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் அந்த பத்திரனா மேலே. அண்ட் எனக்கு பர்சனலாக சிஎஸ்கே பத்திரனாவை பைபேக் பண்ணி ஆகணும். பத்திரனா வேறு ஜெர்சியில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக முடியாது கைஸ். ஆக்சுவலாக இப்போவே ஜடேஜாவை வேறு ஜெர்சியில் பார்க்கணும். இப்போ பத்திரனாவும் வேறு ஜெர்சியில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது கைஸ். அண்ட் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுப்பாங்க பத்திரனா போய். பிகாஸ் தோனி அண்ட் ஸ்டீஃபன் பிளமிங்ஸ் எல்லாம் நம்புறாங்க பத்திரனா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பைபேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கேகேஆருக்கு போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்திரனா சிஎஸ்கேல இருப்பாரா இல்லை கேகேஆருக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கேமரன் கிரீனோடைய விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் ஆண்ட்ரே ரசல் கேகேஆருக்கு தான் நான் விளையாடணும், நான் கேகேஆர் விட்டு வெளியில் வரேன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக ரிட்டையர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போது சிஎஸ்கே டார்கெட் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக கேமரன் கிரீன் தான். அண்ட் ஆப்ஷனில் கேமரன் கிரீன் மாதிரி அவர் தான் ஒரே குவாலிட்டி பிளேயர் இருக்காரு. அண்ட் ஹூ இஸ் அ ஸ்டார் பிளேயர் அந்த மாதிரி சொல்கிற ஒரு பிளேயர். ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே கேமரன் கிரீனுக்காக மாஞ்சிக்க போகிறாங்க கேகேஆர் கூட. இங்கே யாருக்கு ப்ராபபிளாக சான்ஸ் அதிகமாக இருக்குது கேமரன் கிரீன் எடுக்கிறது அப்படின்னா நான் சொல்கிற கைஸ் கண்டிப்பாக கேகேஆருக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிஎஸ்கேக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் கைஸ் ஆப்வியஸாக கேகேஆர் உங்களுடைய முழு டீமே செட் பண்ணி ஆகணும். பட் நம்ம சைடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 2 ஸ்லாட்ஸில் இருக்குது 11 செட் பண்ணுறதுக்கு. அதுவுமே 43 crores இருக்குது. நம்ம 2 பிளேயர்ஸுக்கே கிட்டத்தட்ட ஒரு 35 crores ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிச்ச பிளேயர்ஸை நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் லோ அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். பட் கேகேஆர் அப்படி இல்லை, அவங்க முழு 11 செட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ தெரியுது கைஸ் லைக் கேமரன் கிரீனுக்கு சிஎஸ்கே மேபி 30 crores இருந்தாலும் ஹார்டாக போய் எடுக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் 43 crores வச்சு சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க ஆப்ஷனில். பட் கேமரன் கிரீன் எடுத்தாலுமே சிஎஸ்கே எங்கே அகாமடேட் பண்ண போகிறாங்க அதுதான் மெயின் கொஸ்டின் மார்க். பட் சிஎஸ்கே அதை அப்கமிங்கில் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பலாம். லைக் ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே கேமரன் கிரீன் எடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். பட் இங்கே தான் வரப்போது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறாரு. அண்ட் 30 crores ஒரே பிளேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வரப்போகிறதே கிடையாது. எனக்கு இன்ஜுரிப்பா, நான் IPL சீசனே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே? இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸுமே கேமரன் கிரீனை சுற்றி இருக்குது. பட் சிஎஸ்கே குறிய வச்சுட்டாங்க, எங்களுக்கு
கேமரன் கிரீன் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக யாராலும் தடுக்க முடியாது. சிஎஸ்கே கேமரன் கிரீனுக்கு ஆல் அவுட் போவாங்க. அண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா கண்டிப்பாக கேமரன் கிரீன் டு சிஎஸ்கே ஹை சான்சஸ் இருக்குது கைஸ். இன்கேஸ் கேமரன் கிரீனும் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கே வேறு மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு போயாகணும். லைக் வேறு சின்ன சின்ன ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. லைக் வேறு ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், லியாம் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து வந்து சிஎஸ்கே அகாமடேட் பண்ணிடுவாங்க. ஸோ சிஎஸ்கேயோட பிளான் பி இதுவாக இருக்க போது பிளான்லேயே ஸ்ட்ரைட்டாகவே கேமரன் கிரீனுக்கு ஆல் அவுட் போய் எடுத்துடணும். இல்லைனா பிளான் பியான மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே இந்த பிளானோட போகிறதுனா சான்சஸ் அதிகமாக தெரியுது கைஸ். பட் இந்த ஆப்ஷன் ஃபயர் கட்ட போகுது கைஸ். பிகாஸ் கேமரன் கிரீன் எந்த பக்கம் போக போகிற அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நாள் அப்டேட்ஸ் வந்துடும். லைக் சிஎஸ்கே போவாங்களா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்டிகல்ஸில் பிரேக் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நீங்கள் இருந்தீங்க சிஎஸ்கே அப்படின்னா கேமரன் கிரீனுக்கு எவ்வளோ crores வரைக்குமே போவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.